அன்புமணி அண்ணா இப்போ வந்து சுற்றுப்பயணம் 100 நாள் சுற்றுப்பயணம் வராரு இல்லையா? ஆ. அப்படி வர்றதுனால என்ன பயன்? அதாவது இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த விவசாயிகளும் ஒருமித்த கருத்தோடு இன்னைக்கு ஒன்றா நின்றுருக்காங்க. இதுக்கு முன்னாடி அந்த வரலாறு கிடையாது. நீங்கள் கர்நாடகாலாம் பார்த்தீங்கன்னா கர்நாடகா, ஆந்திரம், தெலுங்கானா இவங்கெல்லாம் வந்து விவசாய சங்கம்னா ஒன்று தான். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இப்போ நம்ம மதுரை, சிவகாசி இந்த மாதிரி இடத்துக்கு வந்து பிரச்சாரம் பண்ணார். அப்போ அங்கே நெல் கிடங்குக்கு போனார். அங்கே போயிட்டு விவசாயிங்கிட்ட ஒரு விஷயத்தை தெளிவாக சொன்னார். 369 ரூபா மத்திய அரசாங்கம் தர்றாங்க, தமிழ்நாடு அரசாங்கம் வெறும் 130 ரூபாய் தருது. அப்போ இது ரெண்டு சேர்ந்தால் வெறும் 2500 ரூபாய் தான். அதை உற்பத்தி பண்ணக்கூடிய விலை எவ்வளோ தெரியுங்களா? அதுக்கான செலவு 2450 ரூபாய். அப்போ வெறும் 50 ரூபா வச்சு இந்த விவசாயி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு கேள்வியே விவசாயிகளுக்கே தெரியாத விஷயத்தை அழகாக சொன்னார் அன்புமணி அவர்கள். அது மட்டும் நிற்கலை. ஒரிஷாவில் பார்த்தீங்கன்னா 800 ரூபா தராங்க மாநில அரசாங்கம். மத்திய அரசாங்கம் எவ்வளோ தராங்கன்னா 2369 ரூபா அவங்க தர்றாங்க. அதோடு சேர்ந்து 800 ரூபா ஒரிசா அரசாங்கம் தருது. பக்கத்தில் இருக்கிற ஆந்திரா அரசாங்கம் 500 ரூபாய் தருது. அப்போது அன்புமணி அவருக்கு சொல்கிறது, தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு 3500 ரூபா கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால் இன்னைக்கு ஒட்டுமொத்த விவசாயிகளும் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ இது ஏன் சொல்லுவாங்கன்னா, ஒரு தலைமகன், ஒரு தலைவன் இந்த மண்ணிற்கும் மக்களுக்கும் எந்த அளவுக்கு சிந்திக்கிறாங்க என்பதற்கு இதை விட ஒரு சிறந்த ஆதாரம் என்ன இருக்க முடியும்? இன்னைக்கு ஒட்டுமொத்த விவசாயிகள் சொல்கிறது, எங்களுக்கு நெல் குடோன் தாங்கன்னு கேட்குறாங்க. முன்னாடி பிரிஞ்சு கிடந்தாங்க. ஆனால் இப்போது இல்லை நீங்கள் எந்த அரசாங்கம் மட்டும் எங்களுக்கு நெல் குடோன் பாதுகாப்பக்கூடிய தானிய குடோன் வேணும்னு சொல்லி இன்னைக்கு ஒட்டுமொத்த விவசாயிகளும் ஒரே குரலாக இருக்குன்னா இவருடைய கருத்துக்காக தான். சரி, பின்ன ஏன் அவங்க அதிகாரத்துக்கு வரல? மக்கள் வந்து அவங்க ஆட்சியை ஏற்றுக்கல. இதுக்கு நான் வந்து ஒரே ஒரு எடுத்துக்காட்டு மட்டும் சொல்கிறேன். இப்போது கேபிஒய் பாலா கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்ன கேள்விப்பட்டிருக்கீங்க அவரை பற்றி? ஒரு ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறாங்க, உதவி செய்கிறாங்க. அப்போது அந்த பாலா வந்து இப்போ கொஞ்ச நாள் டார்கெட் பண்ணாங்க தெரியுமா உங்களுக்கு? அந்த பணம் எங்கேருந்து வருது, அவர் பின்னாடி வந்து வெளிநாடு இருக்குது, மிஷினரி இருக்குது அப்படி சொன்னாங்க இல்லையா? அது ஏன் தெரியுமா? தெரியாது. ஏன்னா அவர் வந்து நல்லது செய்யும்போது அதாவது மருத்துவத்தில் கையை வைக்கல. அவர் ஆட்டோ வாங்கி தர சொன்னார், ஆம்புலன்ஸ் தர சொன்னார். அப்போல்லாம் வந்து மற்ற கும்பல்கள், மாஃபியாக்கள் சைலண்டாக இருந்தாங்க. அவர் எப்போ வந்து நான் ஒரு மருத்துவமனை கட்டி இலவசமாக நான் சேவை செய்யணும்னு சொன்னாரோ அடுத்த செகண்டே அவரை இந்த மாஃபியாக்கள் என்ன பண்ணாங்க? கெட்டவனு சொன்னாங்களா இல்லையா? என்ன காரணம்னா, இப்படி தான் 2016 அன்புமணி சொன்னார். அதாவது குப்புனுக்கும் சுப்புனுக்கும் கிடைக்கக்கூடிய வைத்தியம் ஜனாதிபதிக்கு கிடைக்கக்கூடிய வைத்தியம் அவங்களுக்கும் கிடைக்கும்னு சொன்னார். இப்போ ஜனாதிபதி எப்படி பெரிய எய்ம்ஸ் இந்த மாதிரியான பாண்டிச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை இதில் கிடைக்கக்கூடிய அந்த ஃபெசிலிட்டி ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஏழைக்கும் கிடைக்கும். நான் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரிக்கு இலவசமாக பண்ணுறேன்னு சொன்னார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி தமிழ்நாட்டில் உங்கள் ஏரியாவில் எத்தனை மருத்துவமனை இருக்குது? அரசாங்க மருத்துவமனை இருந்தும் தெருக்கா ரோடுக்கா தனித்தனியாக மருத்துவமனை இருக்குது. இன்னும் சொல்ல போனால் தொண்டை கண்ணு மூக்கு தனி, காதுக்கு தனி, பிரெயினுக்கு தனி, ஹார்ட்டுக்கு தனி, அப்புறம் கிட்னிக்கு தனி, இப்படி ஒவ்வொரு மனிதனோட உடம்புல எத்தனை பாட்டு இருக்கோ அத்தனை பாட்டுக்கும் தனித்தனியாக மருத்துவமனை இருக்குது. அதுக்கு முன்னால் பார்த்தோன்னா எல்லாம் ஒன்றா இருந்தது. இன்றைக்கி ஒவ்வொன்றும் தனித்தனியாக வச்சுருக்குங்க. அப்போது இந்த மாதிரி மாஃபியாக்கள் இவர்களை வெற்றி பெற செய்திருக்குமா? அதற்கு அவர்கள் எடுக்கப்பட்ட ஆயுதம்தான் சாதியவாதி, ஒரு சொந்தத்துக்கு போராடுவார் அப்படி சொல்லி ஒரு வட்டத்துக்குள்ள அடிச்சிட்டாங்க. என்ன பத்திரிகை இல்லை, ஊடகங்கள் இல்லை, சினிமா இல்லை. அப்படி இருந்தும் இன்னைக்கு அன்புமணி அவர்களே இந்த மக்கள் ஏற்றுக்கிறாங்கன்னா ஏற்று பாருங்க, அதுதான் உண்மை. ஸோ நான் சொல்கிறேன்ல, நான் கெட்டவன் என்பதற்காக என்னை தள்ளி வைக்கல, என்னை அடிக்க நினைக்கல. நான் மற்றவங்களுக்கு நல்லது செய்யக்கூடாது என்பதற்காக இந்த கட்சியையும் அன்புமணியும் அவ்வளோ டார்கெட் பண்ணுறாங்க. இருந்தாலும் ஒரு நாள் வெற்றியை தீர்வோம், இந்த மண்ணுக்காக, இந்த மக்களுக்காக.